அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு என்னது அவசியம் இருக்குது? ஆயத்தம் என்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த ஆயத்தம் என்பது ஜெபங்களினால் உண்டாகிறது. ஆமென். முதலாவது என்ன தேவைப்படுகிறது? ஜெபம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள். சப்போர்ட் பண்ணுகிறது எப்படி? நேரடியா ஊழியத்துல வந்து உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யலாமா என்று கேட்கிறவர்கள். இன்னொன்று, ஊழியத்திற்கு என்னால் ஆன காரியத்தை நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி செய்கிறவர்கள். நான் மூன்றாவதாக, நானும் உங்களோடு ஊழியத்தில் வந்து உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். இது நமக்கு அவசியம். ஆமென். அப்படி இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? டுகெதர், இணைந்து இணைந்து ஆமென், நாம் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த 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 ராதாபுரம் தாலுக்கா வரைக்கும் நாங்கள் போய் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்னுடைய ரஃப் எஸ்டிமேட் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் ஆகலாம். கர்த்தர் அது காரியங்களை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஏவினார்னா நீங்க இந்த காரியத்தில் பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் நம்முடைய ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் செய்கிற சில காரியத்திலே, இது குற்றம் அல்ல, மற்றவர்கள் செய்கிறதுனால நீங்களும் அப்படி பழகியிருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, தயவு செய்து என்னை தவறாக நினைக்காதீர்கள். தேவ சித்தத்தின்படி. ஏனென்றால் ஒருவரை பார்த்து மற்றொருவரும் அதை கற்றுக்கொள்ளுகிறதுனால் ஏற்படுகிற சில பிரச்சனைகள் அதனால் உண்டாகிறது. அதனால் அது வேண்டாம். நாம் ஞானத்தோடு, பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் யுத்தம் பண்ணும் போது சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அல்லேலூயா. எப்படி? சட்டத்தின்படி பண்ணாவிட்டால். ஆமென். அப்ப சட்டத்தின் பண்றதுனா என்ன? அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 2:5 வாசிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஹல்லேலூயா. 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 இந்த வசனம் எதை காட்டுது தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்தா, நீங்க அந்த அதிகாரத்தை திருப்பி நல்லா வாசிங்கன்னா அதுல சொல்ற காரியங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப கவனத்தோடு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது புரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. 4வது வசனம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. 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 இத சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு. அடுத்தது 6வது வசனத்தையும் வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். போதும். இப்போ இந்த பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். சட்டத்தின்படி செய்யும் பொழுதுதான். அப்படின்னா என்ன? நாம ஒரு வேலையை செய்யறோம். இப்போ ஒரு விளையாட்டை விளையாட போறோம். அதனாலதான் அந்த வசனம் மல்யுத்தம் பண்றவன் சட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்படின்னா என்ன? மல்யுத்தம் என்ன? அந்த நாட்களில இன்னைக்கும் இருக்குது மல்யுத்தம் இல்லையா? அந்த ரிங்குக்குள்ள இருந்து அந்த இதுக்குள்ளதான், அந்த மண்ணுக்குள்ள ஒரு கட்டத்துக்கு அதுக்குள்ளதான் இருக்கணும். அதுல ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த வரையறை அதுக்குள்ளதான் இருக்கும். அதே போல எப்படி அடிக்கணும், எப்படி அடிக்க கூடாது, எப்படி செய்யணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நாம் ஜெபிக்கும் பொழுதும் சில விதிமுறைகள் வேதத்தில் உண்டு. அல்லேலூயா. 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 என்னது? யோவான்ல சொல்றார், நாம் எதையாகிலும் 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது நாம் எதையாகிலும்
1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என்னது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய என் சகோதரனே, சகோதரியே, நாம் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென், ஆமென். சித்தத்தின்படி கேட்கலனா என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சித்தத்தின்படி கேட்கிறதுனா என்ன? ஜெபிக்கும் பொழுது இது தேவ சித்தமா? அடுத்த வசனம் 15 வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ரெண்டு காரியத்தை சொல்றார். முதல்ல சித்தத்தின்படி கேட்கணும். சித்தத்தின்படி கேட்கிறவன் அவருக்கு விருப்பமா இருக்கிறத கேட்பான், விருப்பம் இல்லாததை கேட்க மாட்டான். சிலரு தான் இஷ்டப்படி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வாலிபன் ஒரு பெண்ணின் மேல் ஆசை வைத்து விட்டால், காதல் வயப்பட்டு விட்டால், அவன் என்ன சொல்லுவான்? ஜெபம் பண்ண போகும்போது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன விருப்பம் கேட்டா சொல்லுவான், எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள் என்று கேட்போம். உடனே அங்கே இருக்கிற ஊழியர் ஒரு நல்ல தேர்ந்த ஊழியராக இருப்பாரானால் அவர் சொல்லுவாரு, அந்த அம்மாவோ அந்த அக்காவோ அண்ணனோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தம்பி, சரிதான் தம்பி, ஆண்டவருக்கு பிரியமா அப்படிங்கிறத கேட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவருக்கு பிரியமா அப்படிங்கிறத, ஆண்டவரே இந்த மகன் இப்படி சூழ்நிலையில வந்திருக்கிறான், இவ தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய வாலிப வயதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சில காரியத்தை நிமித்தம் இப்படி வந்திருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உங்க சித்தப்படி இவனுக்கு இவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபித்து விட்டு அனுப்பி விடுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது சரியான ஜெபமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இல்லை, இந்த பையன் வந்திருக்கிறது வெறும் கண்களின் இச்சையை வைத்து வந்திருக்கிறான் என்று ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னு வைங்க, அவங்க சொல்லுவாங்க, தம்பி நான் ஜெபம் பண்றேன், படிப்புல கவனம் செலுத்து, ஆனால் என்ன செய்ய, இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள ரொம்ப ஈடுபடாதப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கண்டிப்பா தருவாரு, இப்ப படிப்புல கவனமா இருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? தேவ சித்தம் என்னங்கிற ஒருத்தருக்கு தெரியும் போதுதான் அதுல ஒரு தெளிவு வருது, இல்லைன்னா வருகிறது இல்லை. ஆமென். ஆனா அந்த குருட்டா போகல பிடிச்சிருக்கிற ஆளுக்கு என்ன தெரியும்? வந்து ஜோமன சொன்னா ஜோமன வேண்டிதானே, இவங்க என்ன இப்படிலாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அது கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னாடி அது என்ன ஆயிரும்? பின்னாடி அது நல்லதுக்கு தான் போல. அந்த அக்கா அன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா ஒருவேளை என் வாழ்க்கை தடமாறி போயிருக்கும். அந்த நேரம் தெரியாது. சில வருடங்கள் கழித்து வாழ்க்கையின் காலங்கள் ஒன்று ஒன்றா மாற்றி அமைக்கும் போது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பல நேரம் எனக்கு இந்த இடம் வேண்டும், எனக்கு இந்த உடை வேண்டும், எனக்கு இந்த நகை வேண்டும், எனக்கு இந்த கார் வேண்டும், எனக்கு இந்த பைக் வேண்டும், அல்லது எனக்கு நான் இந்த படிப்பை படிக்க வேண்டும், இப்படி பல எண்ணங்கள் வருகிறது. இதிலே தேவன் எனக்கு தந்தது என்ன, நானாக செய்கிறேனா என்பதை பார்க்க. அப்ப தேவ சித்தத்தின்படி ஒருத்தர் செய்தா அந்த ஜெபம் கேட்கப்படும். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கலனா கேட்கப்படாது. சரி, இப்போ லேகியோன் பிசாசை இயேசு துரத்தினார்ல, அங்க வருவோம். லூக்கா 28வது வசனத்தை வாசிங்க. 28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். என்ன பண்ணா? உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். மகா சத்தத்தோட சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, இந்த வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி இருக்குது. சரியா? அடுத்தது
இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது, என் அன்புக்குரியவர்களை, இந்த கான்டெக்ட்ல இருந்து, இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாதாளத்துக்கு பிசாசுகளை அனுப்புகிற அதிகாரம் இருந்திருந்தாலும் அவர் அதை செய்யவில்லை. மத்தேயு 8:29 அந்த வசனத்தை மட்டும் திரும்ப ஒரு நேரம் வாசிங்க. அவரை நோக்கி அவரை நோக்கி, இயேசுவே, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க 31வது வசனம். அப்பொழுது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்துக்குள் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, நீங்க இதுல பலவிதமான டாக்டரின்ஸ், இதில் வந்து சில வித்தியாசமான முறைகளில் சிலர் சொல்லுகிறத நீங்க கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நாங்க இப்பொழுதே இந்த பிசாசின் அதிகாரங்களை, இந்த பிசாசின் வல்லமைகளை என்ன செய்யறோம்? பாதாளத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றத கேட்டிருப்பீங்க. அப்படி சொன்னதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன அதிகாரம் என்ன தெரியுமா? இயேசு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்தும்படிக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுகளை பாதாளத்துக்கு தள்ளும் அதிகாரத்தை அவர் தரவில்லை. ஆமென். நீங்க லூக்கா 10வது அதிகாரத்தில் அவர் அனுப்பும் போது இருக்கட்டும், 9வது அதிகாரத்திலேயா இருக்கட்டும், மத்தேயுவிலேயா இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் நீங்க கவனிக்கும் போது ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுத்த அதிகாரம். அதே போல அப்போஸ்தலர் நாட்களிலே பவுல் ஒரு குறி சொல்ற ஆவி என்ன செய்யறான் தெரியுமா? துரத்தி விட்டான் அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. நீ இவளை விட்டு போ என்று சொன்னானாம். யார? குறி சொல்ற ஆவியை பார்த்து சொன்னானாம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு மரிக்கிறதற்கு முன்பதாக லேகியோன்ங்கிற பிசாசு வந்து கேட்கிறான். லேகியோன் 6000 பிசாசு. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியுங்கனால நான் வேகமா போறேன், நேரம் குறையா இருக்கு. லேகியோன் என்கிற ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்குள்ளே 6000 பிசாசுகள் இருந்தது. அதனால் லேகியோன் என்று அவனுக்கு பெயர். அவனிடத்தில் இயேசு வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு ஓடி வந்து இயேசுவை கண்டவுடன் கீழே விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே, காலத்துக்கு முன்னேயா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று அவரிடத்தில் கேட்கிறான். அல்லேலூயா. காலத்துக்கு முன்னேயா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். நீர் ஒருவேளை எங்களை துரத்துவீரானால் இந்த பன்றிக் கூட்டங்களுக்குள் போக அனுமதி தாரும் என்று சொல்லி கேட்கிறான். இன்னொரு பகுதியில் ரொம்ப தெளிவாவே பாதாளத்துக்கு போகாதபடி வேண்டிக் கொண்டன. லூக்கா 8. ஹல்லேலூயா. தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க 30 ரைட். சோத்ரன். லூக்கா 8:31 இல்லையா? ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அதிகாரம் உடையவர். பெரிய அதிகாரம். எப்படிப்பட்ட அதிகாரம்? அவருக்குள் பாதாளத்துக்குள் அவைகளை அனுப்பக்கூடிய அதிகாரம் இருந்தும் ஆண்டவரிடத்தில் அவைகள் வேண்டிக் கொண்ட காரியத்தை கவனிங்க. பாதாளத்துக்குள் தங்களை அனுப்பாதபடிக்கு வேண்டிக் கொண்டன. ஹல்லேலூயா. ஆமென். இதே காரியம் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி, இன்றைக்கு இருக்கிற என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அதிகமாய் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறது நாள். பவுல் சொல்றாரு, ஒருவன்
தான் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருப்பானாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவர்கள் ஒருவன் ஒன்றை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவானானால் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாய் இன்னும் அறியவில்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ எப்படி பிரதர் ஜெபிக்கணும்? பிசாசின் அதிகாரங்களை, பிசாசின் வல்லமைகளை இயேசு சொன்னார் துரத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அவைகளை பாதாளத்துக்கு அனுப்பவோ, இன்னும் சிலர் பிரசங்கம் பண்றது உண்டு, நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நாசியின் சுவாசத்தினால அவைகளை அழிப்பார். நீதான் அந்த நாசியின் சுவாசம் சொன்ன ஆட்களும் இருக்கிறாங்க. நாசியின் சுவாசம் என்பது என்னது? தேவன். அது தேவனுடைய நாசியின் சுவாசம், மனுஷனுடைய நாசியின் சுவாசம் அல்ல. இதுல ஊதி இருக்கிறார் எனக்குள்ள. சரி, அப்படி இவங்க சொல்ற அந்த கான்செப்ட்லயே வந்தோம்னா, நான் பொதுவா யாரையும் வந்து குறை சொல்லி பேசுறாளு இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்க எப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம். தயவா புரிஞ்சுக்கோ. அப்ப ஆவிக்குரிய யுத்தம் என்பது எப்படி செய்யணும்? சட்டத்தின்படி செய்யணும். என்ன சட்டம்? காலத்துக்கு முன்னேயா வேதனைப்படுத்த வந்தீர்? அப்படின்னா என்ன? இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பின்பதாய் நடக்க போகிற காரியம், அவர் அவைகளை நியாயந்திருக்கிற காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அவைகள் தள்ளப்படும், அக்கினி கடலிலே தள்ளப்படும். அல்லேலூயா. அது ஒரு காலம் இருக்கிறது. தேவன் தன்னுடைய மகிமையை வேறொருவருக்கு கொடுக்கிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால எப்படி பிரதர் ஜெபிக்கணும்? அப்படின்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய விதம், ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகளில் இருந்து ஜனங்களை விடுவித்தருளும். உம்முடைய பரலோகத்தின் அக்கினி வந்து இந்த இடத்திலே ஜனங்களை விடுவிக்க வேண்டும். ஒரு விக்கிரகத்தின் ஆளுகை இருக்குமானால் விக்கிரகங்களை நேரடியா இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேன் அப்படி சொல்றலாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு வாங்க, அங்க தெளிவா ஒரு வார்த்தை இருக்கு. ஏசாயா 2வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2:18. விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும். எப்ப ஒளிந்து போகும்? 17வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து, அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து, மனுஷரின் வீராப்பு தனியும், மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும். இந்த காலம் எப்ப தெரியுமா? பாருங்க, மேல இருந்து நீங்க தொடர்ந்து, அதாவது இந்த அதிகாரத்துல, இந்த 2வது அதிகாரத்துல, ஏசாயா 2வது அதிகாரத்துல மேல 7வது 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது வரும். இது எப்போ நடக்கு? தேசம் 8வது வசனம். அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இது எப்ப சொல்லுது? அவருடைய 2ஆம் வருகையில் சம்பவிக்கிற காலங்களை அது பேசுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நடக்கல. நல்லா கவனிங்க. 1 யோவான்ல ரொம்ப தெளிவா இருக்கு. 3வது அதிகாரம் நினைக்கிறாரு, சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனம் பின்பகுதியில் வாசிக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என்னது? புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறிட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறிட்டார். அப்படி பரலோகத்துக்கு ஏறின பிறகு இந்த யோவான் சீசன் தான் அதிக நாட்கள் உயிரோடு இருந்த மனுஷன் சீசர்கள்ல. இவரு ஒரு காலகட்டங்களுக்கு பின்பதாக பல ரகசியங்களை பேசுறார். இவர் மூலமா தான் வெளிப்படுத்தல் புஸ்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லும்போது சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் முதலாம் வருகை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசை அழிக்கிற காலம் என்பது இன்னொரு காலம் இருக்கிறது. ஆமென். அப்படியானால் நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் பொழுது பிசாசு மேல நெருப்ப போடுறேன் அல்லது அக்னியை போட்டு அவனை பாதாளத்துல தள்ளுறேன், இது அல்ல, இது அல்ல. நம்ம கையில இருந்து ஒரு நெருப்பெல்லாம் போட முடியாது. நம்ம கையில
பைபிள் சொல்லுது அவியாத அக்கினின்னு எழுதியிருக்கு, ஒரு அக்கினி, அதை பத்தி சொல்லுது. இன்னொன்னு பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியை குறித்து எழுதியிருக்கிறது. பரலோகத்தின் அக்கினியை அந்த கிரியைகள் மேல போட முடியும், அதுக்கான வழிகள் உண்டு. ஆனால் பிசாசை நான் எரிச்சிடுறேன்னு சொல்றது இருக்குல்ல, அது தெரியல, பைபிள் அதுக்கான விளக்கம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சொல்றது கேட்டிருக்கேன் நான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், அதனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் அகலட்டும், சத்ருவின் கிரியைகள் விலகட்டும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும், அந்த இடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் இருக்கிற அந்த போராட்டங்கள் முறிக்கப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விலகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த போராட்டங்கள் பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முறிந்தோடினார்கள், சத்துருக்களை குறித்து எழுதியிருக்கு. முறிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? அவங்களால் நிக்க முடியல, யுத்தம் நடந்துச்சு, வரப்போற நாட்களில் யுத்தம் நடக்கும்னு எழுதியிருக்கு, நேரடியாவே நடக்கும்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்ப நான் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் செய்யறது போல நான் நல்லா கவனிங்க, இது நாம் கற்றுக்கொள்ளுகிறது தான். தெரியாம செய்திருக்கலாம். ஒருத்தரும் என்ன செய்யாதீங்க, இனிமே ஜெபம் பண்ணும்போது நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபங்கள்னால பல விஷயங்கள் நடக்கு, கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதுனால பரிபூர்ண தயவு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. ஆனால் இந்த காரியத்தையும் சற்று கவனித்து புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. அதனால பாதாளத்தில் போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டன. இயேசுவே அந்த நேரத்தில் என்ன செய்யல, பாதாளத்துக்கு அனுப்புகிற அதிகாரம் உடையவர், பட் ஸ்டில் அவர் அனுப்பல. அதையே அப்போஸ்தலர்களும் கடைபிடிக்கிறத பார்க்கிறோம். they were casting out the devil, துரத்தினார்கள் என்று எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி எடுத்துக்கிடுங்களேன், அவைகள் தான் என்ன செய்யுது, விக்கிரகங்கள் அங்கங்கே இருக்கிற ஏதோ ஒரு விக்கிரகம் அதன் மூலமா என்ன செய்யுது. ஏன்னா போனீங்க நாங்க சொல்லுவாங்க, அங்க போனோம்னா அந்த கோயில்ல சொல்லுவாங்க சரியா இருக்கும் பார்த்துக்கிடுங்க, குறி சொல்றது இல்ல. விழுந்து போன அந்த ஆவிகள் என்ன செய்யுது, அது அங்க மட்டும் கிரியை செய்யல, அங்க மட்டும் கிரியை செய்யல. கத்தோலிக்கத்துல சிலைகள் இருக்கு பாருங்க, எந்த சிலையா இருந்தாலும் சரி, அது மாதாவோ இல்ல சின்ன இயேசுவோ, குழந்தை இயேசுன்னு வச்சிருக்காங்கல்ல, அந்த சிலையா இருக்கட்டும், அல்லது எல்லாமே. நாங்க ஒரு ஒரு இங்க வந்து ஒரு 6-7 வருஷம் ஆக போகுது இந்த ஊருக்கு வந்து. இந்த பக்கத்துல புண்ணியவாளம்புரம்னு ஒரு இடம் இருக்கு. சாதாரணமா இருந்தது தான் அந்த கோயில், அந்த ஆர்சி கோயில். இன்னைக்கு ரொம்ப பெருசா மாறி இருக்கு. எதுக்கு? புண்ணிய தலங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள். கிறிஸ்தவத்துல புண்ணிய தலங்கிறது கிடையாது இன்னைக்கு. ஆனா என்ன செய்யறாங்க நம்ம ஆளுங்க, ஹோலி லேண்ட் டூர், பரிசுத்த பூமி என்பது அது இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் போறாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி இயேசு சமாரிய பெண்ணிடம் சொல்லி அன்றைக்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றி எங்கெல்லாம் இருந்து கர்த்தரை தொழுது கொள்றீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தென்படும்படியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விக்கிரகத்துக்கு பின்னாடி போகணுமா? போக வேண்டிய அவசியம் இல்லை. மாடர்ன், அதாவது இந்த மாடர்ன் டே கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய சவால் அல்லது பெரிய பிரச்சனை, இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம், அந்த இடம் புனிதமான இடம், புனித தண்ணீர், ஏன்னா இப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்தோத்திரத்தினால் என்று வசனம் சொல்லுது. ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகுது. ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு எண்ணெய் பூசும் போது பைபிள் சொல்லுது எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள் இருக்கு. சரியா? இப்ப ஜெபித்தார்கள், எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலை வந்ததாக வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, அதெல்லாம் இருக்கு. ஆனா அவைகள் தெய்வங்கள் அல்ல. ஓ, இந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து வச்சேன் பிரதர், அதனாலதான் எனக்கு வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படி சொன்னா காலி. அது ஏன் தெரியுமா? அந்த எண்ணெயை விக்கிரமாகிட்டோம், செய்யக்கூடாது. அதற்குள் தேவன் கிரியை செய்த அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அது இருக்கிறதுனால தான் கிரியை செய். அப்போ we need to understand Christianity, கிறிஸ்துவத்தை குறித்து சரியாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய கவனிச்சுக்கோங்க. நாம இயேசுவுக்கு பதிலா வேற எதை ரீப்ளேஸ் பண்ணாலும், சில நேரம் சில வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாய் நம்பி அல்லது பிள்ளைகள் மேல் அதிகமான பாசம் வச்சு அந்த பிள்ளைகள் தான் முதல்ல நிற்பாங்க. அதுவும் பாவத்தை கொண்டு வரும். சில வீடுகளில் எங்க அப்பானா எல்லாம், எங்க அம்மானா எல்லாம் பிடிச்சிருப்பாங்க, அதுவும் பிரச்சனை வரும். கிறிஸ்துவை விட்டு யாரை நம்புகிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனையா மாறிடும்.
we shouldn't do it. நாம் செய்யக்கூடாது. நாம் அதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, அதை செய்ய வேண்டிய காரணமும் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நாம எப்படி இருக்கோம்? சரியா இருக்கோமா? சரியா செயல்படுறோமா? சற்று நிதானித்து பாருங்க. நேரம் கடந்துச்சு, பட் ஸ்டில் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். வேதத்திலே சொல்லி இருக்குது, சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால், மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போ வேதத்தினுடைய வசனத்தின்படி கவனிச்சோன்னா, அப்போ தேவ திட்டத்தின்படி நான் ஜெபிக்கணும். அதனாலதான் வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க பாருங்க, அந்த ஜெபம் கரெக்டா கேட்கப்படும். அது நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே, ஒருத்தர் ரட்சிக்கப்படணுமா ஆண்டவரே, எம்மாவூர் சீஷரோடு போகும் பொழுது அவர்கள் கண்கள் 2 பேருடைய கண்களை திறந்தீங்கல்ல, மனதை திறந்தீங்கல்ல, திறந்த உடனே தானே வசனம் உள்ள போச்சு. அதே மாதிரி இந்த சகோதரனுக்கு, இந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிக்கு, இப்படி இவங்களுக்கு என்ன செய்யுங்க? வசனம் போறதுக்கு கண்களை திறங்கப்பா சொல்லி ஜோமன்ட்டு பேசி பாருங்க, வசனம் போகும். பல நேரம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், வசனமே போக மாட்டேங்குது. நானும் ஒரு 20 நேரம் சொல்லியிருப்பேன், ஆதியில இப்படிதான் ஆண்டவர் உருவாக்குனார், இப்படிதான் பாவம் வந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு. ஆனா இவனுக்குள்ள போகவே மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒரே காரணம் தான். வசனம் சொல்லுது, இவ்வுலகத்தை, அதாவது அந்த ஒளி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். அப்ப என்ன ஆயிடுச்சு? மனசு குருடாயிருக்கு. அப்ப வசனத்தை சொல்லி அடிச்சா விலகும். அதே மாதிரி பைபிள்ல என்ன சொல்லுது? ஒருவேளை நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட்ல யாருக்காவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காய் நிச்சயமாய் அதை நான் விளக்கி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிலாம் செய்கிறாங்களே, இவங்க செய்கிறாங்களே, ஊழியக்காரங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பின்பற்றாதீங்க. ஊழியக்காரங்க செய்கிறாங்கன்ட்டு பின்பற்றாதீங்க. வேதத்தில் என்ன இருக்கு அதை பாருங்க. நான் சொல்றது தப்புனா நான் காண்பித்த அந்த வசனங்களை, இது நான் ஒரு சிலது கொஞ்சம் வேறு சிலதெல்லாம் பேசுனால பப்ளிக்காக யூடியூப்பில் போட முடியுமான்னு தெரியாது. பட் ஸ்டில் இது உங்களுக்காக நான் சொன்னது. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு வேளை அன்லிஸ்டடாக வேணால் நான் போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வசனங்களை ரெஃபரன்ஸை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது வேதத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறி சொல்கிற ஆவியை துரத்துறதா இருக்கட்டும், பேதுருவின் நிழல் பட்டு என்னாச்சு தான் பிசாசுகள் ஓடிச்சான். அல்லேலூயா. பிசாசுகள் ஓடிச்சுன்னு தான் இருக்கு. அங்க பைபிள்ல எங்கேயுமே பிசாசுகள் எரிக்கப்பட்டதாக அல்லது பிசாசுகள் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டதாக எங்கேயாவது ஒரு வசனம் சொல்லுங்க இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாசித்த என்னுடைய தேவன் தந்த இந்த சத்திய வேதாகமத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனம். ஷோம் பண்ணும்போது எப்ப நடக்கும், என்ன காலம், விவரத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். இயேசு வரும்போது நடக்கும். அதுக்கு இன்னொரு காரியம், அது நேரம் இல்லை, ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். வெளிப்படுத்தல 21வது அதிகாரத்தில் அதை பத்தி எழுதியிருக்கு. 2ஆம் வருகைக்கு பின்னாடி அந்த ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். சரியா? அது முக்கியமான செய்தியா இருந்தனால உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை மட்டும் 21ல 4வது வசனம். இல்ல 24, வெளிப்படுத்தல் 24 வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களையும் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல்
இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 1000 வருஷ அரசாட்சியில யார் வருவான்னு சொல்லுது? எல்லாரும் வர முடியாது. கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை தன்னுடைய ரத்தம் சிந்தி கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் 1000 வருஷ அரசாட்சியில வர முடியும். அவங்க என்னவா இருப்பாங்கன்னா ஆசாரியர்களா இருப்பாங்க. அவங்க காலத்துல தான் வசனம் சொல்றபடி நாம வாசித்த அந்த ஏசாயா 2வது அதிகாரத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிபடும். அந்த விக்கிரங்கள் கட்டோடே ஒளிந்து போகிற காலம் அப்போ வரும். ஆசாரியர்களின் வேலை, சுத்திகரிப்பின் வேலை அவர்கள் செய்வார்கள். அதனால தான் அவங்க ஆசாரியர்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் 5 வகை ஊழியம் இருக்குது. அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன். இந்த 5 வகை ஊழியத்தை அங்க சொல்லல. அதற்கு மாறாக ஆசாரியன் எழுதியிருக்கு. ஆசாரிய ஊழியம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முறைமை. அது என்னன்னு கேட்டா, அவர்கள் சுத்திகரித்து தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அவர்கள் பணி. இதை செய்கிறவர்கள் தன்னுடைய இரத்த சாட்சியின் மரணத்தினால் அதை பெற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் அதை வாங்க முடியாது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று எழுது. ஆமா, எல்லாரும் உயிரிடைவோம். ஆனா முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த இரத்த சாட்சியின் மரணத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. விக்கிரங்கள் ஒளியறதுக்கு ஆண்டவரே நானும் அப்படியாய் மரிக்க விரும்புகிறேன் ஒருத்தர் சொல்லுவார்னா, ஒருவேளை அதை ஆண்டவர் அனுமதிச்சார்னா அந்த காரியங்கள் அவருக்கு வரும் பொழுது அது அப்பொழுது ஆகும், இல்லைன்னா நடக்காது. ஏன் அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல 11 பேர் இரத்த சாட்சியை மரித்தார்கள்? ஏன் இன்றைக்கும் அநேக இரத்த சாட்சியின் மரணங்கள் இருக்கிறதுனா ஒரே காரணம் இதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்கள் ஆண்டவர் உண்மை இல்லவர்கள் என்று எண்ணி அந்த இரத்த சாட்சிக்குள்ள அனுமதிச்சு அவங்களை ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இங்கே தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. மகிமையான மரணம் காரணம் தான். அல்லேலூயா. இன்னும் இதை குறித்து விளக்கமா சொல்லலாம். இப்ப நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிமே ஒரு நாளும் வேதத்தின் வசனத்துக்கு எதிராய் மற்றவர்கள் ஜெபிக்கிறதை பார்த்து ஒரு நாள் கத்துக்காதீங்க. நீங்க வசனத்தை வாசித்து வசனத்தை, நான் சொன்னது ஒரு சில தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அது உங்களுக்கு ஆவியானவர் தான் சொல்லித் தரணும். அல்லேலூயா. அது சொல்லித்தரக்கு எப்படி சொல்லி தருவாரு? இங்க இருந்து தான். இதுல அவர் சொல்லியிருக்காருல, அவருடைய சட்டத்திட்டம், சட்டத்தின்படி. இது அவருடைய சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தின்படி நான் செயல்படணும். ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எனக்கு ஒரு சில காரியம் புரிஞ்சுது. ஒருவேளை புரியலன்னு சொல்வீங்கன்னா தாராளமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கட்டாயம் இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து கூட நான் சொல்லித்தர வரும்னா, இல்லைன்னா அநேகர் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னா, ஒரு நாள் இந்த ஜெபங்களை குறித்து நாம ஒரு நாள் இதற்குன்னு தனியாக ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கர்த்தருக்கு சித்தமானால் தேவ பாதத்தில் அமர்ந்து இதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ரீக்கா நமதனலரதியாந்தன. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு சொல்றவங்க உங்க வலது கைய பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஆண்டவரே, நான் இன்னும் ஞானமாய், இன்னும் கவனமாய் ஜெபிக்க, இன்னும் ஞானத்தோடு நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லலாமா? கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஆண்டவரே, நான் ஞானத்தோடு ஜெபிக்க எனக்கு அந்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நான் ஞானத்தோடு ஜெபிக்கணும்பா. உங்க ஞானம் எனக்கு வேணும். அந்த பரலோக ஞானத்தோடு நான் ஜெபிக்கிறதுக்கு வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அவர் தந்திருக்கிற, அவர் எழுதி கொடுத்திருக்கிற மகத்துவமான அவருடைய புத்தகம், அவருடைய பரிசுத்த வேதாகமம். வசனம் சொல்லுது, ஏசாயால இப்படி வசனம் 26 நினைக்கிறேன், அதில் சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளுக்கு ஒன்றும் சோடி இல்லாதிராது. ஜஸ்ட் ரீட். நான் சொன்னதுல ஏதாவது தவறுனா எனக்கு சுட்டி காட்டுங்க. இன்னும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஆஸ்க், கேளுங்க. பட் லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை சரியா புரிஞ்சுட்டு அவரை நோக்கி, ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தங்களை பரிபூர்ணமா அர்ப்பணிச்சிருக்கிற பிள்ளைகள், நான் அர்ப்பணிச்சு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தேவனுடைய கிருபை இருக்கட்டும். சில நேரம் நாம் அறியாமலே இந்த சட்டத்தின்படி நாம் ஜெபிக்கிறது மாற்றி ஜெபித்ததுனால தேவையில்லாத சில பிரச்சனைகளை கூட சந்தித்திருக்க கூடும். ஆனா ஏன் இப்படி நடக்கு தெரியாது.
காரணம், ஆண்டவரிடத்தில் அவன் போய் இந்த சட்டம் இருக்குல்லையா, அந்த லீகல் இந்த லா, இந்த சட்ட திட்டங்களை வச்சு இவன் பாருங்க, உங்களுக்கு உங்க வார்த்தையே தெரியாமலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போய் அவர்கிட்ட பேசி நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அவன் தடை செய்வான். ரொம்ப கவனம். அதனால தான் சொன்னேன், நீங்க ஆண்டவரை உயர்த்தி உங்களை, எஸ் லார்ட் ஐ பிலீவ், நான் நம்புறேன்ப்பா, இந்த காரியத்தை நான் சீர்படுத்திக்க வேண்டி இருக்குது, எனக்கு புரியுது ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவன் வலது கையை நீட்டி பரலோகத்துக்கு நேர, லார்ட் ஐ கமிட் மைசெல்ஃப், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தங்களை அர்ப்பணிச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையையும் தயவையும் தாரும். கர்த்தருடைய தயவு பிள்ளைகள் மேல் பரிபூரணப்படட்டும். தேவ கிருபை பிள்ளைகள் மேல் பூரணப்படட்டும். கர்த்தருடைய மகிமையில் நிரப்பும், காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் காரணம் கூட இருப்பீராக. உடைய நன்மைகளினால் நிரப்புவீராக. எல்லா தடைகளுக்கும் மிக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. நீரே உடைய மகிமையில் ஏறெடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கிருபை பெருகட்டும், சமாதானம் இருக்கட்டும். இந்த குடும்ப ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.